ப்ரோ திருச்செந்தூர் முருகர் கோவிலை சுற்றி காட்டுங்க. சரி ரைட்டு, உங்களுக்காக தான் இந்த ஃபுல் வீடியோ விளாக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலை சுற்றி காட்ட போகிறோம். நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி ரைட்டு, வாங்க நம்ம சுற்றி காட்டிடலாம் திருச்செந்தூருக்கு. ஓகே, நம்ம திருச்செந்தூர் போகிற வழியில் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. நீங்கள் திருச்செந்தூருக்கு போகிற வழியில் ஃபுல்லாக கிளைமேட் சூப்பராக இருக்கும், வியூவும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன ரோடு தான் கொஞ்சம் மோசமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஓகே, திருச்செந்தூர் வந்தாச்சு. இப்போ கோவிலுக்கு தான் போகணும். கோவிலில் எப்படி கூட்டம் இருக்கும் அப்படின்ட்டு தெரில. சரி ரைட்டு, வாங்க பார்க்கலாம். ஓகேங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் கூட்டமே இல்லை பாருங்க. கடற்கரையிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆளாக இருப்பாங்க எனி டைம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. சுற்றி காட்டுறேன் பாருங்க. அந்த தெருதா கோபுரம் பின்னாடி பாருங்க, கடல் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் தேரோட்டம் நடந்துச்சு திருச்செந்தூரில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐயா பிறந்தநாள்னால ஸ்கூல் காலேஜ்லாம் லீவு, பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹாலிடே விட்டுருக்காங்க தூத்துக்குடிக்கு. எல்லாரும் மனசுலேயும் ஒன்று தோணும், நீங்கள் திருச்செந்தூர் வரும்போது எப்போ பார்த்தாலும் எதையாவது இடிக்க எதையாவது கெட்டன்னு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன தான் நடக்கு அப்படின்ட்டே தெரில. ஆனால் ஒரு நாளைக்கு ஒருக்கா மாறிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா கோயில். ஏன்னா பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய உடச்சிருக்காங்க. வெயில் இன்னைக்கு சரியான வெயில் அடிக்கி. இன்னைக்கு வெயில் சரியான வெயில். ஓகே, பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு போயிட்டு வந்து கால் நினைக்கிறதுக்காக இங்கே தண்ணி வருது தெரியுதா. காலை நினச்சிட்டு வந்தாச்சு கடற்கரைக்கு போயிட்டு. கருணை கடலே கந்தா போட்டுரு போர்டு பார்த்தீங்கன்னா. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மற்ற நாள்லாம் பயங்கரமாக கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மி தான். சரி வாங்க தண்ணி குடிச்சிட்டு வந்துடலாம். தண்ணி குடிச்சிட்டு கிளாஸை தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்றதுக்காக கயிறு போட்டு கட்டி வச்சுருக்காங்க. பயங்க மூளையாக இருக்காங்க இப்போல்லாம். பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோபுரம். ஓகேங்க, இப்போ நம்ம திருச்செந்தூரில் வள்ளி குகை கிட்ட இருக்கோம். அந்த பின்னாடி தெரியுதா வள்ளி குகை? இருங்க நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் அந்த பக்கமாக. ஓகேங்க, பார்த்தீங்கன்னா அதான் வள்ளி குகை. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் போயிட்டுருக்காங்க வள்ளி குகைக்குள்ளே. இந்த கல்லுலேயே படிக்கட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். எதுக்கு போட்டு வச்சுருக்காங்கன்னே தெரில. மேலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மின்றதுனால ஆள் எதுவும் இல்லை. அந்த சைடு இருக்காங்க. அங்கேருந்து ஆனால் அந்த கடலை பார்க்குறதுக்கு வியூ நல்லா ஜம்முன்னு இருக்கும். நிறைய பேர் திருச்செந்தூர் கோவிலுக்கு கப்பல்ஸை கூட்டு வருவீங்க. உட்கார்றதுக்கு நாய் கிடக்கு. உட்கார்றதுக்கு இது போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் வெயிலில் எப்படி உட்காருவாங்கன்னு தெரில. உள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ அலை நிறைய அடிக்குது அப்படின்றதுக்காக கல்லுலாம் போட்டு வச்சுருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஓகேங்க, பார்த்தீங்கன்னா இப்போ மொட்டை போடுற இடத்த பாருங்கள் எந்த அளவுக்கு ஆக்கிட்டு. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா மொட்டை போடுற இடம் எந்த அளவுக்கு ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் அநியாயத்துக்கு நீங்கள் சரியாக வளர்றேன். சரி ரைட்டு, அங்கே பார்த்தீங்கன்னா குளிக்கிற இடம், இங்கே பார்த்தீங்கன்னா மொட்டை போடுற இடம். இதுக்கு எய்த்தாப்புல 4 கிணறு பார்த்தீங்கன்னா. ஓகே, உங்களுக்கு 4 கிணறு காட்டுறேன். இல்லை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கேன், தெரில வீடியோ எடுக்கலாமா எடுக்கக்கூடாதான்னு. படி இருக்குது பார்த்தீங்கன்னா இதில். இங்கே உள்ளே தான் கிணறு பார்த்தீங்கன்னா. உள்ளே வந்து போகிறதுக்கு வந்து இங்கேருந்தே லைன் போகுது பாருங்கள். இங்கேருந்தே லைன் போகுது. இங்கேருந்து அப்படியே சுற்றி கிணத்துக்குள்ளே போய் உள்ளே அப்படியே கிணத்துல குளிச்சுட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடல் பக்கத்தில் ஒரு கிணறு, ஆனால் அந்த கிணத்துல தண்ணி வந்து உப்பு கரிக்காது. என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா? எப்படி அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். உள்ள கிணத்துக்குள்ள தூசி எதுவும் விழாமல் இருக்கிறதுக்காக வலைலாம் கட்டி போட்டிருக்காங்க மேலே. சரி ரைட்டு, இதுக்கப்புறம் உள்ளே இருந்தால் வீடியோ எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடக்கூடாது. வாங்க வெளியே போயிடலாம். ஓகேங்க, நான் இப்போ எங்கே நின்றுட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் அன்னதானம் போடுற இடம், சாப்பிட்ற இடத்துல நின்றுட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? கோயிலுக்குள்ளே கூட எவ்வளோ கூட்டம் இருக்குமான்னு தெரியல. சரி ரைட்டு, பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்க வேண்டியதான். அந்த கோபுரம் தெரியுது அங்கே பாருங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சாப்பிட்ற இடத்துல எல்லாரும் இங்கே உட்காந்துட்டாங்க. எல்லாரும் இந்த கம்பிக்குள்ளே இப்போ தான் எந்திச்சி நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இப்படி மைக்கை கையில் வச்சுட்டு பேசிட்டே போகிறது கூட நிறைய கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்காங்க, என்னடா இவன் இப்படி பேசிட்டு போகிறான் அப்படின்ட்டு. சரி ரைட், ஆனால் கண்டிப்பாக உள்ள சாப்பிடும்போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சரி ஓகேவா? ஓகே, பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எத்தனை பக்தர்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. நானும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டேன். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேற லெவலாக இருக்குது. நீங்கள் வந்து திருச்செந்தூரில் வந்து எங்கேயாவது வெஜ் ஹோட்டல் தேடிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு நேரம் லைனில் நின்று சாப்பிட்டாலே ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு.
சாப்பிட்டு முடிச்சுட்டு யானையை பார்க்க வரலான்னு பார்த்தா கூண்டுக்குள்ள அடைச்சு போட்டிருக்காங்க. ஒரு சம்பவம் தானடா பண்ணுச்சு, அதுக்கு ஏன்டா இப்படி பண்றீங்க? சோஜித் 16 சாஸ்திரம் எடுத்து கொடுப்பா, நல்ல விதமாக எடுத்து கொடு. நல்ல ராசியை எடுத்து கொடுப்பா, உன் ராசி பலன் நல்லா இருக்கும். நல்ல சீட்டை எடுத்து கொடு. நல்லதான் வந்து உனக்கு ஒரு குறை இல்லையே. மாயக்கண்ணன் வந்து கண்ணன், மாயக்கண்ணன், நல்ல ராசி, நல்ல திசை, எதிர்காலம் நல்லா இருக்கு. எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி தான். எல்லாமே வெற்றி ஆக முடியாது, நிலைமை வந்துருச்சு. சரி, ஓகே. நம்ம ஆசைக்கு சும்மா கிளி ஜோசியமும் பார்த்தாச்சு. நம்ம சேனல்ல எல்லா வீடியோவும் ஷார்ட்ஸாகவும் மேக் பண்ணி வரும். ஓகேங்க, எல்லாருமே நம்ம திருச்செந்தூரை சுற்றி காட்டின விளாக் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா விளாக் வீடியோலாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். சரி, ரைட்டு. எனக்கு தெரிஞ்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எடுத்தேன். எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஓகே. இதோட இந்த விளாகை முடிச்சிக்கலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ஒரு நல்ல டாஸ்க்கில் மீட் பண்ணலாம். போயிட்டு வரேன்.